இலவச வீடுகள் வழங்க கோரியும் கல்வி வேலைவாய்ப்பில் தனி இட ஒதுக்கீடு வேண்டும் என்று முதலமைச்சரின் தனிப்பிரிவில் மனு கொடுக்க வந்திருந்தனர் சென்னையை சேர்ந்த திருநங்கைகள். கடந்த சில வருடங்களாக திருநங்கைகளுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுட்டையும் மாநில அரசுட்டையும் பல்வேறு கோரிக்கைகள் நாங்கள் முன் வச்சுட்டு இருக்கிறோம். இந்த கோரிக்கைகளில் இன்னைக்கு நம்ம தலைமைச் செயலகத்தில் முதல்வரோட தனிப்பிரிவில் எங்களோட மனு சமர்ப்பித்தோம். ஹோம் செக்ரட்டரிட்டையும் எங்களோட மனு கொடுத்துருக்குறோம். அது என்ன அப்படின்னா சீஃப் செக்ரட்டரிட்லையும் எங்கள் மனுவை கொடுத்துருக்குறோம். அதில் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, திருநங்கைகளுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் முக்கியமாக எங்களோட அடிப்படை உரிமையை இலவச கல்வி திருநங்கைகளுக்கு வழங்க வேண்டும். வேலைவாய்ப்பில் முன்னுரிமையும் இடஒதுக்கீடும் வழங்கணும். ஏன்னா திருநங்கைகள் நிறைய இதில் இடஒதுக்கீடுன்னு இல்லாததுனால பல்வேறு இதில் புறக்கணிக்கப்படுறாங்க. இது எங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு விஷயமா எங்ககிட்ட இருக்குது. ஏன்னா நாங்கள் பெக்கிங்கோ ப்ராஸ்டியூஷனோ போகிறதுக்கு அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி நிறைய திருநங்கைகள் முற்பட்டு தான் இந்த ஒரு முயற்சியில் இருக்கிறோம். எங்களுக்கு ரிசர்வேஷன் ஒன்று இல்லாததுனால, எங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறதுனால எங்களால் எந்த தளத்திலையுமே பயணிக்க முடியல. அதனால் தமிழக அரசு எப்போவுமே திருநங்கைகள் விஷயத்தில் தமிழகம்தான் முதலிடமாக திகழ்கிறது. அதே போல் விரைவில் தமிழக அரசு திருநங்கைகளுக்கான கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு அப்படிங்கிற இது தாக்கல் பண்ணுவாங்க. அப்படி அந்த அறிக்கையை வெளியிடுவாங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இன்றைக்கி சிஎம் செல்லில் பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். தமிழகத்தில் திருநங்கைகளுக்கு வீடு இல்லாத ஒரு குறை முக்கியமாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சென்னையில் வாழக்கூடிய 265 திருநங்கைகளுக்கும் வீடு இன்னும் கிடைக்கல. நாங்கள் நிறைய போராடி இருக்கோம், நிறைய மனுக்கள் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி சீஃப் செக்ரட்டரியை பார்த்து அவங்கக்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அவங்க அடுத்த வாரம் புதன்கிழமை வாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கிடைக்கும்னு சொல்லி எங்களுக்கு அமைச்சிருக்காங்க. தங்களின் வாழ்வாதாரம் உயர்வதற்கு தமிழக அரசு இது குறித்து நல்லதொரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கை. விஷ்ணுபிரியா, ரெட் பிக்ஸ் நியூஸ்.